மிஷின்ல தான் எலெக்ஷன். நம்ம நாட்டில் மட்டும்தான் வந்து மிஷின் அது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் நினைக்கிற ஆட்சி ஓட்டுரிமைங்கிறத வச்சுதான் நாட்டோட அரசாங்கம். அதான் நம்ம சுதந்திரத்தை கிடைச்ச மிகப்பெரிய பலனுக்கு ஓட்டுரிமை. ஓட்டுரிமை இருந்த வரைக்கும் நமக்கு வந்து மிக ஓரளவுக்கு மக்களுக்கு பயந்தாங்க ஆசீர்வாதம். மக்களோட கோரிக்கை ஏதாவது கோரிக்கை வச்சாலும் அதுக்கு கால் கொடுத்தாலும் கேட்டாங்க. ஆனா இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓட்டு மிஷின் கொண்டு அமெரிக்காவில ஜப்பான் எந்த நாட்டிலும் உலகத்துல வளர்ந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அந்த நாட்டுல வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து ஓட்டு சீட்டு வந்து ஓட்டுநர் வந்து நான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு எலெக்ஷன் பத்தி எல்லாம் பாத்துருக்கேன். அப்பெல்லாம் நம்ம ஒரு கோரிக்கை ஒரு 10 பேர் சேர்ந்து சொன்னா உடனே என்ன கேட்பாங்க, எந்த கட்சி ஆட்சியில இருந்து கேட்பாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் ஓட்டெல்லாம் எத்தனை கிடையாது. அரசாங்கம் எலெக்ஷன் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு எப்படியோ மக்களை சீட் பண்ணலாம்னு தான் அரசாங்கம். எப்படி கேஸ் போடலாம், எப்படி போதை குடிச்சு காலி பண்ணலாம், எப்படி விவசாயத்தை காலி பண்ணலாம், எப்படி வந்து வெளிநாட்டு கம்பெனிகளை போய் நம்ம நாடு மிகப்பெரிய விவசாய நாடு. அமெரிக்கால இருந்து எதுக்காக இங்க வந்து விவசாய பொருள் ஏற்றுமதி பண்ணலாம், நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் உலகத்துக்கெல்லாம். அப்ப விவசாயிகள் போராட்டம் பண்ணாலும் கண்டுக்கிறது. இளைஞர்களுக்கான ஜாப் 2 கோடி பேருக்கு வருஷத்துல 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி 2 கோடி விட்டு வாக்கு சொல்லுவாங்க. எதுவுமே செய்யணும். அதே மாதிரி விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக பயன்படுத்தினாங்க. இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து உயர்த்துவதுன்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்குது. அப்ப எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு வாக்கு கொடுக்க வேண்டியது. விஜய் கொடுத்த வாக்கு மாதிரி, ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி, மோடி கொடுக்குற எந்த கட்சியா இருந்தாலும் பேருக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டியது. ஆனா தேர்தல் முடிஞ்சோடனே எலெக்ஷன் பிறகு 1 மாசத்துல எத்தனை தடவை பெட்ரோல் டீசல் விலையேற்றாங்க, கேஸ் விலையேற்றாங்க, எல்லாத்தையுமே ஏற்றாங்க. காரணம் என்னன்னா, அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓட்டிங் ரைட் பண்ண கிடையாது. அரசியல்வாதிகள் நம்ம நம்பி கிடையாது. ஓட்டு வந்து சீட்ல கொடுக்குற வரைக்கும் நம்ம காலில் வந்து விடுவாங்க. அரசியல்வாதிகள் அவ்வளோ ஒரு 10 தடவை தலையெடுப்பாங்க. ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, எங்களுக்கு மறக்காம போடுங்க. நீங்களா அப்படிலாம் கிடையாது. ஒரு 500,000 விட்டு இருந்துட்டு ஏதோ நாய்க்கு எழுந்து போடுற மாதிரி போட்டுட்டு அவனுக்கு நடிக்கக்கூடிய கவர்மெண்ட் கொண்டு வந்து மக்கள் வந்து எப்படி வந்து வேலை வாய்ப்பு போடுவாங்க. காலம் கூட நம்ம வந்து அது சைனா மாதிரி நாட்டுக்கு அடிமையாக தான் இருக்க முடியும். ஒரு டெமோக்ரஸியா இருக்கணும், ஓட்டிங் ரைட் கொடுக்கணும். அதுக்காக போறோம்.